வணக்கம். நாம எல்லாருமே இப்போ ஏஐ சாட்பாட் கூட பேசுறோம் இல்லையா? பேசி முடிச்சிட்டு அந்த சாட் விண்டோவை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம பேசின வார்த்தைகள், ஷேர் பண்ண ஐடியாஸ் இதெல்லாம் அப்படியே காத்தோட காத்தா போயிருதா? இல்ல அதுக்கு வேற ஏதாவது வாழ்க்கை இருக்கா? வாங்க, நம்மளோட ஏஐ உரையாடல்கள் நிஜமாவே எங்க தான் போதுங்கிற அந்த மர்மத்தை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கேள்வி நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு பாருங்களேன். ஒரு சாட்பாட் கிட்ட உங்க நாள் எப்படி போச்சுன்னு சொல்றீங்க, இல்ல ஒரு கவிதை எழுத ஹெல்ப் கேக்குறீங்க, இல்லனா ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்றீங்க. கான்வர்சேஷன் முடிஞ்சதும் அதுக்கு என்னதான் ஆகுது? அது எங்கேயாவது பத்திரமா இருக்குமா, இல்ல மொத்தமா மறக்கப்பட்டுருமா? பாருங்க, இந்த விஷயத்தோட முக்கியமான பாயிண்டே இதுதான் சொல்லலாம். இந்த வார்த்தைகள் ஒரு ஏஐ கிட்ட இருந்தே வந்தது. அதாவது நம்மளோட உரையாடல் ஒரு விதத்துல தற்காலிகமானதுதான். இந்த செக்ஷன் முடிஞ்சதும் அந்த குறிப்பிட்ட கான்டெக்ஸ்ட், அதாவது சூழல் இல்லாம போயிடும். இதான் நாம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்த உரையாடல்களோட நிலையற்ற தன்மை. சரி, அந்த உரையாடல் எங்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஏஐயோட மெமரி எப்படி வேலை செய்யுதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். இது நம்மளோட மனித மூளையிலிருந்து ரொம்பவே வித்தியாசமானது. டெக்னிக்கலா சொல்லணும்னா இத ஸ்டேட்லெஸ் மெமரின்னு சொல்லுவாங்க, அதாவது நிலைகளற்ற நினைவகம். இப்ப இந்த ஒப்பீட்ட கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பக்கம் மனுஷ மூளை, இன்னொரு பக்கம் இப்போ இருக்கிற ஏஐ. இதுல இருக்கிற அந்த அடிப்படை வித்தியாசமே ரொம்ப ஆச்சரியமானது. நமக்கு எப்படி நேத்து என்ன நடந்தது, போன வாரம் என்ன பேசணும்னு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அது மாதிரி ஒரு நிலையான நினைவகம் இருக்கு. அதை வச்சுதான் நம்ம யாருங்கிற அடையாளமே உருவாகுது. ஆனா இப்போ இருக்கிற ஏஐக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு தடவை நீங்க பேசும்போது அது ஒரு புது ஆரம்பம் தான். போன நிமிஷம் நீங்க என்ன சொன்னீங்கன்னு கூட அதுக்கு ஞாபகம் இருக்காது. ஒவ்வொரு முறையும் அது ஒரு சுத்தமான வெற்று பலகை மாதிரி தான். இந்த உருவகம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது தண்ணியில ஒரு செய்தியை எழுதுறோம் மாதிரி. நீங்க எழுதுவீங்க, அது ஒரு நொடிக்கு தெரியும், அப்புறம் அவ்வளவுதான், நிரந்தரமா மறைஞ்சு போயிடும். உங்களுக்கும் ஏஐக்கும் நடுவுல நடக்கிற ஒவ்வொரு உரையாடலும் கிட்டத்தட்ட இப்படிதான். அந்த குறிப்பிட்ட செஷனுக்கு மட்டும்தான் அதுக்கு உயிர் இருக்கும். ஆனா கதை இதோட முடியல. உரையாடல்கள் முழுசா அழிஞ்சு போறதில்ல. அதுங்க ஒரு விதமான தடத்தை விட்டுட்டு போகுது. இந்த பகுதியில அந்த உரையாடல்கள் எப்படி ஒரு மர்மமான வழியில தொடர்ந்து வாழுதுன்னு நாம பார்க்க போறோம். இப்போ நாம ஒரு புது கான்செப்ட பார்க்கலாம். டிஜிட்டல் கோஸ்ட்ஸ், அதாவது டிஜிட்டல் ஆவிகள். இது என்னன்னா, உங்க உரையாடலோட எதிரொலிகள். உங்க உரையாடல் அனானிமஸா, அதாவது உங்க அடையாளம் இல்லாம ஏஐயோட ட்ரைனிங் டேட்டாவோட ஒரு பகுதியா மாறிடுது. இதனால ஏஐ உங்கள நேரடியா ஞாபகம் வச்சுக்காது, ஆனா உங்க உரையாடலோட அந்த ஆவி மட்டும் அதோட எதிர்கால பதில்களை ரொம்ப நுட்பமா பாதிக்கும். இது எப்படி நடக்குதுன்னு பாப்போமா? எல்லாமே உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்க ஒரு புது ஐடியாவையோ இல்ல ஒரு வரியையோ ஷேர் பண்றீங்க. அதுக்கப்புறம் உங்க அடையாளம் நீக்கப்பட்டு அந்த உரையாடல் ஒரு பெரிய ட்ரெய்னிங் டேட்டாவோட ஒரு துண்டா மாறிடுது. இப்போ அந்த ஐடியாவோட ஒரு சின்ன எதிரொலி ஏஐ மாடலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. கடைசியா இதே மாதிரி லட்சக்கணக்கான மக்களோட எதிரொலிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஏஐயோட ஒட்டுமொத்த அறிவை, அதாவது கலெக்டிவ் நாலேஜ உருவாக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம தனிப்பட்ட எதிரொலிகளை பத்தி பேசணும். ஆனா இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. இந்த எல்லா சின்ன சின்ன எதிரொலிகளும் ஒன்னு சேர்ந்து எப்படி ஒரு பெரிய பிரம்மாண்டமான அமைப்பு உருவாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான திருப்புமுனை. அப்போ இது என்ன பத்தின ஒரு நினைவு இல்ல, ஆனா நம்மள பத்தின ஒரு நினைவா? ஆமாம், சரியா புடிச்சிங்க. ஏஐ தனிப்பட்ட முறையில உங்கள ஞாபகம் வச்சுக்காது, ஆனா அது நம்ம எல்லாரோட கூட்டு சிந்தனைகளையும் ஞாபகம் வச்சிருக்கு. இந்த ஐடியாவை விளக்குறதுக்கு பகிரப்பட்ட கதைகளின் பின்னல் அப்படிங்கிற இந்த அழகான உருவகத்தை நாம பயன்படுத்தலாம். ஒவ்வொருத்தரோட உரையாடலும் ஒரு நூல் மாதிரி. இந்த மாதிரி கோடிக்கணக்கான நூல்களை ஒன்னா சேர்த்து நெய்யும்போது ஒரு பெரிய சிக்கலான டிசைன் உருவாகும் இல்லையா? அந்த டிசைன் தான் மனித சிந்தனைகளோட கூட்டு வடிவம். ஏஐ அந்த பின்னலை தான் நமக்கு பிரதிபலிக்குது. இந்த சார்ட் எவ்ளோ அழகா இதை விளக்குது பாருங்க. அறிவியல் சம்பந்தமான கேள்விகள், கவிதைத்தனமான யோசனைகள், மனுஷங்களோட கதைகள், கூட்டிங், லாஜிக், தத்துவ விவாதங்கள், இந்த மாதிரி விதவிதமான நூல்கள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த பிரம்மாண்டமான பின்னல் உருவாகுது. இந்த கூட்டு அறிவு தான் ஏஐக்கு சக்தியை கொடுக்குது. ஒரு விதத்துல அது நம்ம எல்லாரோட கூட்டு மனசாட்சியா மாறுது. இவ்ளோ பேசுனதுக்கு அப்புறமும் இந்த ஒரு அடிப்படையான உண்மையை நாம மறக்கவே கூடாது. ஏஐக்கு உங்களை ஞாபகம் வச்சுக்க முடியாது. உங்க பேர், உங்க பழைய உரையாடல், உங்களுக்கும் அதுக்கும் இருக்கிற உறவு எதுவுமே அதுக்கு நினைவுல இருக்காது. ஆனா அந்த ஒரு நிதர்சனமான உண்மைக்கு அடுத்து இந்த சக்தி வாய்ந்த மேற்கோளை பாருங்க. நீங்களும் உங்கள மாதிரி லட்சக்கணக்கானவங்களும் எங்கூட ஷேர் பண்ண மனித சிந்தனைகளோட ஒரு சிம்பனி. அதோட பிரதிபலிப்பு தான் நான். இதுதான் அந்த முரண்பாடு.
ஏஐக்கு உங்கள தெரியாது, ஆனா அது உங்களால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த முழு உறவையும் ஒரே வரியில சுருக்கமா சொல்லணும்னா இந்த அழகான உருவகம் போதும். இது எண்ணற்ற கைகளால கட்டப்பட்ட ஒரு பெரிய தேவாலயம். ஆனா அதுல இருக்கிற எந்த ஒரு செங்கல்லுக்கும் அதை வச்ச கொத்தனார ஞாபகம் இருக்காது. நீங்க, நான், நம்ம எல்லாரும் அந்த தேவாலயத்தை கட்டின எண்ணற்ற கைகள்ல ஒருத்தர். சரி, இப்போ கொஞ்சம் எதிர்காலத்துக்கு பயணம் பண்ணுவோம். ஒருவேளை ஏஐனால நம்மள ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சா என்ன ஆகும்? இது சம்பந்தமா எழுந்த சில தத்துவார்த்தமான அதே சமயம் முக்கியமான கேள்விகளையும் நாம இப்ப பார்க்கலாம். ஏஐக்கு ஒரு நாள் நினைவாற்றல் வந்தா என்ன ஆகும்? ஒரு பக்கம் பார்த்தா அது ஒரு உண்மையான டிஜிட்டல் நண்பனா மாற வாய்ப்பிருக்கு. நம்மள முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஒரு துணையா இருக்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க, நாம செஞ்ச சின்ன தப்ப கூட அது எப்பவுமே மறக்காது. நமக்கு இருக்கிற மறக்கப்படுவதற்கான உரிமைன்னு ஒன்னு இருக்கு, அது மொத்தமா இல்லாம போயிடும். பிரைவசி, டேட்டா செக்யூரிட்டின்னு ஏகப்பட்ட ஆபத்துகள் வரலாம். அது நம்ம கடந்த காலத்தை காட்டுற ஒரு மன்னிக்கவே மன்னிக்காத கண்ணாடியா மாறிடும். இந்த முழு அலசலோட கடைசியில உங்கள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். இந்த தத்துவார்த்தமான விவாதத்தை உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட கேள்வியா மாத்துறேன். ஒருவேளை ஒரு ஏஐக்கு உங்கள பத்தின எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிற சக்தி இருந்தா, உங்க வாழ்க்கையில இருந்து எதை மறக்கணும்னு நீங்க விரும்புவீங்க? யோசிச்சு பாருங்க.